அங்கதான் இருக்கும். இல்ல தியானோ ரெட் கலர் பட் இது தியானோ இது எங்க தியானோ இதுதானா மாறி மாறி வரும். தியானோ சிஏ டிஏ சி அங்கயா என்னது இந்த டோர்னமென்ட் இந்த டோர்னமென்ட் 3 கிரவுண்ட் வரும். வா இல்ல இல்ல போ இல்ல போ இல்ல போ இல்ல போ வெயிட் அது பிச்சு முடிதா இருக்கு. தியானோ டோர்னமென்ட் தியானோ 3 கிரவுண்ட் சேர்த்தி தான் இது. இல்ல போ தான கிரவுண்ட் 3 ஒரு இது வந்து வேற இந்த ஓவருக்கான ஸ்கோர் வந்துருச்சு. டெஸ்பரேட்டா போகாதீங்க. பேட்டனா டேய் அவர் என்ன டேஞ்சர்ண்டு அதுக்கு என்ன இருக்கு? ரெண்டு வந்துருச்சுன்னு சொன்னா 4 லைன் போனாலும் ஓட மாட்டாங்க எங்களே. நீங்க ஏன் சொன்னீங்க? அது உடக்குலைக்குள்ள அடிச்சு விடு. அது ஈஸியா தான் இருக்கு. அல்லே கவுண்டில ஒன்று வந்துட்டேன். இல்ல உனக்கு இது கரெக்டான ஒரு ரீஜன் ரொம்ப பக்கம். ரொம்ப பால் தொலைய போதோ தெரியல. எங்கேயோ போயிடும். ஆல்வினே இது டோர்னமென்ட் டாட்டா அடி ஒன்று போட்டான் எங்கேயோ போயிடும். பேவேனி சொல்லி முடிச்சாரு இங்க குறைச்சிரும். சான்ஸ் பண்ண குடுறா. அடிக்கிறது அவரு 3 கேட்ச் பிடிச்சிருந்தா நீ 100 கேட்ச் நான். யாரு? நானா? வரலையே. ஒரு 6 சின்னடா அவங்க தெரியாமங்க. 40 சூப்பரா இருக்கு. இந்த தமிழ் விஷயம் நல்லா இருக்கு. மச்சான் ஓட்டாதடா டேய், பால ஓட்டாதடா. அவன் உள்ள வரும். வெயிட் பண்ணு. ஏதாவது ஒரு 2 பால் உள்ள வந்து உள்ள வந்துச்சுனா அடிச்சிடுவான். இது ஓடுறது எதுக்கு தேவலாம் ஓட்டி எட்ஜ் ஆகிட்டு. ஓப்பனிங் பவுலிங் போடுறது நம்ம பேசுறத கணக்கு பண்ண ஒரு பேச கிடையாது. ஐயோ ஆடு 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 கிடைக்கும் ஆடு. அம்பேர் இந்த மாதிரி இல்ல ஆடுனா மேட்ச் ஆடுனா எல்லாம் போய் வர மாட்டாங்க. ஆடினா ஹீரோ தான் ஹீரோ தான் அடிச்சா ஹீரோ. அமெரிக்கா மாப்பிள்ளை டாக்டர் அவன் 5 ஓவர் தரல பேட் அன்கிரிக்கெட் ரோல்லாம் நான் பண்றது கிடையாது. ஓ சாடா அல்ல மச்சான் கையில பச்சை பிள்ளை பயப்படுது டேவிட்ண்ணே. டேவிட் மட்டும் கரெக்டா இருக்கான். சைஸ் செட் பண்ணிட்டான். ஆளுங்கெல்லாம் ஹெல்மெட்டே போட மாட்டாங்க. ஆமா அவனுக்கு ஹெல்மெட்டே தேவையில்லை. போடலாம் அடிச்சுலாம் உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை. அடிப்படை மைண்ட் வைஸ் அவன மொத்தம் எத்தனை மேட்ச் நடந்தது? ஓடுறா பொத்துடுச்சுடா. போயிட்டே இருக்கும். ஒன் டே டோர்னமெண்ட் கீப்பர் தனியா போல. மழை இவ்வளவு இருந்தது. புத்துன உள்ளே கிடந்துச்சு. அந்த பால் கவுண்ட் என்ன கிரவுண்ட் வந்து இப்படி இருக்கா, இந்த சர்க்கிள்ல இருக்கு. அதனால தெரிச்சிட்டு போய் இங்க ஏறது கஷ்டம். அங்க போறது நாத்து வர சைடு தான். ஆமா கவுண்ட் எனக்கு என்ன அவுட்ஃபீல்ட் தெரியுமா? கவுண்ட் என்ன சொல்றா? அன்னைக்கு தான் 300 அடிச்சமா கவுண்டில. அதுதானே சொல்றேன். இன்னைக்கு என்ன அவுட்ஃபீல்ட் தெரியுமா? பண்ணை மட்டும் இல்லடா. 3 கிரவுண்ட் சூப்பரா அடிச்சுங்க. 3 கிரவுண்ட் சூப்பரா அடிச்சுங்க. வேற லெவல் ஆயி போச்சு. இன்னொருத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரன் 25 ஓவருக்கு கேசிஜில அது உள்ள போறான்.
உள்ள போட்டா அடிச்சிருவோம். உள்ள வந்த பள்ளி பள்ளி நடிப்பான். பள்ளி நடிப்பான். இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் சத்தமா சொல்லிருங்க அவருக்கு. அது நாடு பாலி தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு நாலு பால் சொல்லி விடுறேன். வாக்கி டாக்கி இருக்கு சொல்லி விடுறேன். இந்த பேட் கொடுங்க. கையால உடைச்சிங்க இருக்குடா. கை ஏய் நீ ஆறியா? நகை ஃபுல்லா போயிடுச்சு பட்டுருச்சானா? நகை இல்ல சத அவர் அன்எக்ஸ்பெக்டட். எங்காலே ஜெயலலிதா எக்ஸ்பெக்ட் பண்ணி போட்டானா இல்ல என்ன பண்ணி போட்டானே முதல் பால் நீங்க இல்ல அன்எக்ஸ்பெக்டட் இவர் பவுன்சர் போட்டாரு எடுத்துக்கலாம். நாரன் பவுன்சர் போட்டாரு பாத்தீங்களா? நான் பார்க்கல. அது என்ன சர்ப்ரைஸ் ஆனா எல்லாம் குடிச்சிட்டா. திடீர்னு பவுன்ஸ் ஆகல சிக்கா. ஆமா. நீ அத நம்பில உட்கார கூடாது. திடீர்னு லோ கட்ட ஆச்சுரும். அதான் எங்களுக்கு எல்லாருக்கும் அதிசயம் என்னன்னா நாராயணன் சடனா பவுன்ஸ் போட்டாது கீப்பர் தலைக்கு மேல போகுது. நான் கரெக்டா கண்ணு மூடி பண்ணி பார்த்தேன் நானு. நாராயணன் பால் கீப்பர் தலைக்கு மேல போயிடுச்சு. நான் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கீப்பர் தலைக்கு மேல பவுன்ஸ் போட்டாரு. அது நாராயணனே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஹேம்னது என்ன பண்ண வந்துட்டு நாராயணன் என்ன பண்ணது? உடைஞ்சிச்சு. நாய் சிஸ்டர் சாது உடைச்சிருக்கலாம். அவன் வேலை அடிக்கிறத விட கீழே கிரீஸ்ல தான் அடிப்பான். எஸ் டக்கு 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 மோன கொத்தறாமா. ஏய் இத போட்டு பாறா. நீ ஹேண்டில் போட்டு பாத்தீங்களா? பாட்டம்ல வாங்கிக்கிட்டே இருக்கும். ஐயோ அவரு பேட்டை இங்க இருந்தா இருக்கு. திரைக்கு இங்க இருந்தா முறை எடுக்க கீழ நோட எடுக்கலாம். யாரு முருகன் விளையாடுறதே எப்படின்னா பட்டுனா அந்த பால் அதானே கீழே தான் நடக்கும். பேட்டை தலையில இருந்து மேல தான் ஆனா கீழே தான் அவரே தான் ஊசி பாரு. நல்லா ஏத்தி போடுறாங்க. இப்படி ஆட போடு. அந்த ஒரு 20 ரன் ஸ்டேட் மட்டும் தான் ஆட முடியும். அந்த ஆவரேஜ்க்கு நானே தான் கலத்தி ஆவரேஜ் முடிஞ்சு போச்சு இப்பதான் சுத்தி அப்படிமா. முருகனா ஆமா 20 ரன் நீ பாத்தீங்கன்னா 20 ரன் முன்னாடி மட்டும் தான் அடிக்கும். ஷாட்டுக்கே போக மாட்டாருன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டை போட்டு இப்படி அந்த 20 அது run பட்டோனே போயிடும். அது அதுதான். அவருக்கு ஹைட்டுக்கு பவுண்டரிலாம் கிடையாது அதுல. இங்க ஸ்டேட்ல ஆனா 2-3 ஸ்கோர் போயிடும். போவோம். ஆனா அது அந்த 20 கிராஸ் பண்ண கப்புறம் தலையில லெக்ல ஓபன் பண்ணுவாரு. ஆல்வினா நான் இது என்ன சொன்னீங்க சார்? அது டீ-ஷர்ட் கழட்டி சாரு இத சொன்னாரு. ஏஞ்சி போ அப்படினாரு. என்ன பண்றீங்க சார்? கொஞ்ச நேரத்துல கீழ இறங்கி போ போ. நான் அது ஆட்டோமேட்டிக் விக்கற நீங்க முன்னாடி ஆவே இல்ல. நான் 4 மணி ஆல்வின் ராங்கல இருப்பாங்க லாஸ்ட் டைம்ல அவுட் ஆயிட்டாரு. இல்ல லாஸ்ட் டைம் இல்ல வெள்ளூர் அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இல்லடா போடா. ஸ்லோவா ஆஃப்ல இருந்தவரா கரெக்ட்டா இவர் பேட் சுத்துனது ஸ்லோவா அப்படியே நின்னுச்சு. அவர் பேட் இழுத்து போட்டாரு. மய வந்த நாசி அது வேறதும் இல்ல. வட்டாடா ஏய் உங்க ஸ்பெல்லிங் தக்கே உங்க அப்பா தாக்கி இருக்கா வாங்க. நான் இவன் பரவாயில்ல இன்னொருத்த வருவான். ஐயோ மோசமான பீஸ். எனக்கு முதல்ல சொல்லிடுவான் ஜடா ரோஹித் சின்னவனா பண்ணாத வேலை கிடையாது. சமிஸ் இன்னொருத்தனா அவன் பண்ற அட்டுலி எல்லாம் ஸ்கூல்ல தாங்க முடியலண்ணா. ஆமா அவங்க அப்பாவுக்கு மட்டும் பிள்ளை கிஸ் பண்ணிருக்காங்க ரோட்ல வச்சு எங்க ஸ்கூல்ல அப்படின்னு. அதை விடுங்க டீச்சர் போயிட்டு அடிக்க வந்திருக்காங்க. நீங்க டீச்சர் அடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? பயப்படுவோம் ஓடி பயப்படுவோம் ஓடுவதா பண்ணுவான். எனக்கு சாமி வந்துருச்சு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கேன். எல்லாம் நாராயண மாதிரியே வருது. வா பரவாயில்ல நீதான் விட மயந்தா விடாது. காட்டல அதே ஷாட்டுக்கு போறீங்க. இல்ல இது பால் ஸ்லோ சொல்லக்கூடாது. இல்ல உங்க ஷாட் மாற மாட்டேங்குது. அந்த ஃபிளிக்குக்கே வெயிட் பண்றீங்க. அதே ஷாட் எங்க பால் போட்டாலுமே ஸ்லோ பால் நீங்க ஸ்லோவா இன்னும் ஸ்லோ ஆனே மைண்ட் அப்படியே பாருங்க ஃபீல்டரை மாத்தி விட்டான். அந்த 2 பால்ல தான் மாத்தி விட்டாங்க இந்த பக்கம். உனக்காக தான் அது நீங்க எல்லா பாலுமே எங்க போட்டாலுமே அந்த ஃபிளிக்குக்கு தான் போறீங்க. ஸ்ட்ரைட் பேட்டே போடல. போகல. நானா நல்ல போடல. நீனா விட்ட. கண்டிப்பா விட்டா நான் சீரியஸாவே ஹலோ மீடியம். ஏனா நான் போன ஒரு மீட்டிங் இல்ல போன ஒரு நான் பைஸ்ல வந்து போச்சு. அவருக்கு மீட்டிங் நமக்கு ரன் அவங்களுக்கு
ஹலோ வில் எது மெடிக்கல் ஒன்று எடுத்து சரி இப்போ ஆபீஸ் போதுமா இல்லை இந்த 5 நிமிஷம் அதான் தினேஷ் அங்க ஊர்ல இருங்க. 20 அடிமை எடுத்து சரி ஆபீஸ் இருந்தா கொஞ்சம் நேரம் வாங்கி தர சொல்லுங்க இல்லண்ணே சேர்த்து வச்சுட்டான் ஒரு 2 லட்ச ரூபா கையில வச்சிருக்கு கடையும் பார்த்தாச்சு அவன் வீட்லயும் அவங்க மாமா ஒண்ணு இருக்கு அது எடுக்க விட மாட்டேன் லைசன்ஸுக்கும் அவனுக்கு போராட்டமா இருக்கு பைசா வீட்டுல இருக்கிறவங்க வச்சு எடுத்துடலாண்ணே வீட்டுக்கு வச்சு பண்ண மாட்டேங்கிறான் அப்பா அவனை சரி அவ்வளோதான்யா சூப்பர் டேய் போன பேர் மைண்டே இல்லை அப்படின்னு போனா ஓப்பனிங் கேம்ஸ் இருக்காப்ல நிறைய மைண்டே இல்லை கிரிக்கெட் பண்ணுறது அங்கே வந்து கேட்குறாங்க சைக்கிள் அவன் சைக்கிள் ஆமாம் ரொட்டேட் பண்ணு சார் கத்தி அங்க கிடக்க போய் எதுக்கு அல்வினா இந்த பக்கம் எடுத்து வச்சா தான் இருக்கு பாரு அங்கே இருக்கு பாரு அதானே ஓகே அதான் எனக்கே தெரில அதான் இந்த கத்தி அங்க வச்சேன் மொபைல் இங்கே கூட கையில் மொபைல் கொடு உனக்கு வேணுமா காசு மாறுதான்னு பார்க்கணும் இல்லை இவ்வளோ நேரம் அவர் வச்சுருக்கோம் யார் ஆசை சேம் டேஸ்ட் பவுன் சேர்த்துட்டு வருவோம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல அடி அது அப்படியே சொல்லியிருக்கலாம்ல ஓன் கான்செப்ட் நேற்று பேட் வர ஓடுது பண்ணிருக்கோம் கரெக்டா பண்ணி இது பண்ணிதான் அடிக்க வேண்டியது கையில வச்சிருக்க இன்னும் ராசியா இருக்கணும் சீன்லாம் ஒன்றும் இல்லை கைக்கு தட்டி விட்டு ஓடுது கட்டுறது கைக்கு அவனே பாவம் மனுஷன் காலில் அடிபட்டுட்டு எதை நோண்டிட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னு அடிச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் ஏறிச்சு முத பால் பார்த்தீங்களா டக்கு டவுன் ஆயிடுச்சு கொஞ்சம் வினோத்திருக்காங்க மணி 5 ஆயிடுச்சுடா எந்த பில்டிங் நீ எங்க வேணா செட் பண்ண ஆள் தடவை தான் போடுவாங்க நாங்க போற பந்தம் தான் போடுவோம் நீ வேணா அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் படிக்க அச்சோ ஏடா வேண்டாம் ரொட்டேட் பண்ணு நின்னு உள்ள கொஞ்ச நேரம் நின்னு ஆடு 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 நல்லா ஆடுற பாரு ஐடின்னு வரப்பா இந்த
ஒரு விக்கெட். அவரு வெறியா போட்டுருக்காரு. ரெண்டு விக்கெட். இப்ப போட்டார்ல போடுற பவுன்ஸ் உனக்கு வைக்கிறதா 2 ஓவருமே மேடின். கீழே வச்சு சரியில்லை. இல்லையே எவ்வளவு போட்டனா யாருக்கு வேணும்? எதுக்கு டேவிட் அப்ப கூட்டோ இல்ல இல்ல நிக்கிறவங்க உள்ள நிக்கிறவங்க சர்க்கிள் உள்ள நாராயண மாதிரி கேட்டு ஒரு 10 பேர் ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு அந்த பேட் எங்க வாங்குனீங்க? அது எந்த பாத்திர கடையில வாங்குனது? குரங்கு பொம்மை சார். சார் அது குரங்கு பொம்மை சார். கண்ணாடி சார். கண்ணாடி சார். ஒண்ணு கிளியர் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும் கேம். இதுதான் அமைதியா. ஏடி நைட் இருக்குடா. ரொட்டேட் பண்ணுடா. எர்மியா போறோம். அப்படியே வந்துச்சுனா சீக்கிரமா மாறிடுங்க அப்படியே. கேப் நல்லா யூஸ் பண்ணா போதும். இருக்கு இந்த ஓவர்ல ஒரு 4 இப்பதான் கரெக்டா சொன்னாரு. இப்பதான் கரெக்டா சொன்னீங்க. இல்ல அவர் சுத்துறது எனக்கு நல்லா தெரியும். அதான் நம்ம டீம் பிளேயர் என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த ஓவர்ல ஒரு 4 இருக்கு. நாராயண அவுட் ப்ரெடிக்ட் பண்ணீங்களா? இல்ல இதெல்லாம் கரெக்டா பண்ற. ஆனா கேட்ச் மட்டும் தான் கரெக்டா இது பண்ண மாட்டேங்க. அது ஒரு த்ரோ கரெக்டா வச்சு பாத்தியா? கேட்ச் சொல்லு ஃபர்ஸ்ட். அது நீ தப்பா தான் அடிச்ச. அதுல வந்து கொஞ்சம் வாச்சியா நீ. அவ்வளவு ஒரு ரன். கமான் கேம்ல இருக்கலாம். செந்தில் எனக்கு சடையெல்லாம் பின்னி காமெடி பண்ணிருக்கேன். ஜட வச்சு முட்டு சடை வச்சு வச்சு பொட்டு வச்சு குங்ஃபூ பண்ற மாதிரி இருந்தாரு. தெளிவா தெரியுமா ஒரு பீஸ் வீட்டுக்கு போட்டு டேட் பண்ணி சாப்பிடு அப்படின்னா ஒரு 6 ரூபா போன ஆல்வின் தண்ணி பிடிச்சு டேட் புடி டேட் இங்க வெயில் அடிக்கல. தப்பா ப்ரோ இருக்கு. தப்பா போடல. தப்பா ஆடுறோம். தப்பா ஆடும். மைண்ட் செட்டை மாத்தி சிங்கிள் ரொட்டேட் பண்ணா ஸ்கோர் போர்டு இல்ல 11-2 4.4. ஏய் டென்ஷன் ஆவனா உள்ள ஏரியா ஒரு ஓவர் ஓடட்டா அது பாத்துக்கலாம். பிரஷர் போட்டுருக்கீங்க. ரைட் தானே ரைட் எல்லா போல திருப்பி கேக்கும். நேர்ல ஒரு கோயில் வந்துச்சா வரல. ஆமா ஹாஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் போல பாருங்க எவ்வளோ வயசு அவரு. நச்சு போட்டாரு. அடுத்தது நீ நான் யாரும் டிசைட் பண்ணி போகலாம் போட்டோம். என்னோட பண்ண போடு. என்னடா இது ஷாட் நான் தான் சும்மா வைக்கிறான். ஃபுல் பால ஏன் இப்படி வைக்கிறான்? ஃபுல் டாஸ் எங்க வேணா அடிச்சிருக்கலாம்ல. இங்க வெளியே இருந்துச்சு.
இது டீம் பெட். ஆமா டீம் பேர். ஏல அடிக்கவே இல்லை 5 பாலுக்கு 6 பாலுக்கு வரும். டக்கவுட்டா ஆமா. வரட்டு மேட்ச்லாம் 100 அடிக்குமா? நல்லா நாங்க ஆப்போசிட் டீம்ல இருந்தா என்ன அடி அடிக்கிறா? இரு அவன் வரப்பே அவன் அங்க கிட்ட கணிச்சிட்டு வருவான். என்ன சொல்ல போறாங்களோ ஏதாவது சொன்னா ரீசன் சொல்லுவான். ஆப்போசிட் டீம்ல கேப்டன் ஓகே அன்னைக்கு கேப்டன் 2 ஓவர் படிப்பாங்க. ஏப்பவா அன்னைக்கு ஏன் ஓவர்ல 6 ஃபோன் பண்ணிட்டு போடுத்தி ஓ 11 மணிக்கு வச்சிருந்துட்டு நான் 2 மணி வரைக்கும் கிட்ட தான் வந்துச்சு. ஏன் அந்த கேமரால கொஞ்சம் மூஞ்ச காட்டிட்டோம். அந்த கேமரால கொஞ்சம் மூஞ்ச காட்டி. என்னடா ஷாட்? என்னடா ஃபுல் டாஸ் பால்ல போய் இப்படி கையில தூக்கி போடுறான். தூக்கி அடிக்கணும் பால் கிட்டே எங்க போகுது எங்க போகுதுன்னு பாத்துட்டீங்க. இங்க பாத்துட்டு இருக்க லெக் சைடு. டேய் லெக் டேய் சொல்றது கடாசிடா அந்த பக்கம் போகுதுன்னு பாத்துட்டீங்க. அதுல கொண்டு போய் சரி சும்மா அடிக்கிறா. ஆனா எங்களை ஆஃப் பண்ண அண்ணா 100 ரன் அடிக்கிறா, 110 ரன் அடிக்கிறா, 80 ரன் அடிக்கிறா, கண்டினியூஸா அடிக்கிறா. அதுவும் இந்த மேட்ச்னா இப்படி டக் அவுட் ஆயிட்டு அதுவும் டோர்னமெண்ட் மேட்ச்ல மறுபடியும் அவர் ஹைட்டுக்கு குஸ்தி போட்டாலே நல்லா கேட்டுச்சுனா ஆடு அப்படியே அதுல வை மச்சான். அதுக்குதான் அப்ப அவுட் ஆயிட்டு வந்தியா? ஓ அதான் அவங்க சீக்கிரமா வந்திருக்காங்க நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லடா நீ ஒருத்தர் தான் வந்ததே லேட்டு. 2 மணி மேட்சுக்கு 2:45 வரும். 5:30 மணி மேட்ச் முடிய வேண்டியது 5 மணிக்கே கிளம்பிட்டான். சரியா நீங்க பாத்துக்கலாம். நாங்க ஜெயிச்சிருவோம், நீங்க போங்க. இந்த ஓபன் தேவையா? ஷாட் ப்ரோ நைஸ் ஷாட் ப்ரோ. பேட்டிங் 4 points சாப்பிடு. அண்ணே முடிஞ்சு. இருங்க இப்பதான் ஒரு போர் போயிருக்கு. அதுவா அது 2 அவன் கூட நான் சாப்பிட்டா அவ்வளவுதான் ஃபுல்லா ஸ்வீட். 2 போர் தான் வருது, 1 போர் தான் போயிருக்கு. 2 பால் தான் இருக்காது. பேட்டிங் போட்டுருவாங்க. 252 லாஸ்ட் மேட்ச் யார் ஜெயிக்கிறா உள்ள இல்ல யார் ஜெயிக்கிறாங்க இல்ல ஏன் தோத்தாலும் ஒண்ணுமே இல்ல. 32 ஓவர்ல அவங்க சேஸ் பண்ணாங்க. அத 32 அந்த அவ்வளவு சேஸ் பண்ணாதான் அடிக்க மாட்டாங்க. இல்ல சமீர் மியாஸ் தானே அவங்க மெயின் விக்கெட். சமீர் மியாஸ் அப்படினா முடிஞ்சு 33.3 பால்ல முடிக்கணும். முடிச்சா செமிஃபைனல் போலாம். பாகிஸ்தான் நேத்து சிசிஎல் பாத்தியா? சொல்லுச்சு. இல்ல ஜெயிச்சா தூக்கியா? ஹெல்மெட் அங்க தான் இருக்கு. 19 ரைட் அங்க தான இருக்கு. 17வது ஓவர் 20 நான் வரல வச்சு அடுத்த வாரம் பிராக்டிஸ் மேட்ச் எங்க இங்க சிடி இல்லனா டேவனால அவனுங்க அவ்வளவுதான் இதே ஆடிவோம். ஓகே வரவே இல்ல ஒண்ணு பேர் அவுட் ஆகல வந்து எல்லாரும் நாளினா டீம் முடிஞ்சிருச்சு. 252க்கு 10 விக்கெட் முடிஞ்சிருச்சு. 30 ரன் ஆச்சாப்ல சூரிய 22 பால் 30 ரன். அவனுக்கு அது கேட்ச் மிஸ் வேற அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேட்ச் மிஸ் அத கூப்பிடுறாரு. கேட்ச் மிஸ் ரன் அவுட் மிஸ் அதே வரல. சூரிய அவசரம் கோவப்படுறான். போன லாஸ்ட் இதுல ஆசிரியர் போட்டுருக்காரு. சீக்கிரமா போய்டும் அது. இத க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது யூஸ் பண்ணாதீங்க. மேல இருந்தே போட்டுக்கோங்க. அவுட் ஆன இது இல்ல. அடுத்து வந்து அவுட் ஆன 2 பேர் கண்டினியூஸா 3 விக்கெட் நான் லாஸ்ட் ஓவர்ல வந்துருக்கீங்களா? அது சும்மா அடிக்கிற கரெக்ட் ஸ்கோர் என்ன 19
அடுத்தோட அவைலபிள் தானே 2 மணிக்கு பிராக்டிஸ் மேட்ச் தான் போதும் டோர்னமெண்ட் கொஞ்சம் அவர் என்னங்க அவைலபிள் இருந்தா என்ன நம்ம டீமா கரெக்ட் தான் சரி ஓகே வரேன் நீங்க போங்க. இல்ல கெஸ்ட் பிளேயர் வந்தாரு guest player ஆடிட்டாரு போறாரு அம்பேர்டியா சரி எது லக்கம் பேரா மெயின் நம்பர் வெயிட் பண்ணி ஆடு ஜேம்ஸ் கிடைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஜேம்ஸ் 2 ஓவர் ஒரு பால் பேட்ல வாங்கணும் இல்ல கேம்ஸ் உள்ள போட்டு அடிச்சிருவான். நான் ப்ரெஷர்ல ஆடுறேன். பால் ரொட்டேட் பிரஷர் பால் ஓவருக்கு ரொட்டேஷன் 6 ரன் ஜீட்ட தள்ளினாலே வந்துற போகுது ரொட்டேஷன் தான் அவங்களே எக்ஸ்ட்ரா போறாங்க அதான் சொல்றாங்க அந்த ப்ரெஷர்ல தான் மேட்ச் பேட்ல வாங்கினாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆமே அவ்வளவுதான். ஷாட் இல்ல சொல்றேன். அந்த குழந்தை தயவு செய்து டேய் காப்பாத்துடா பின்னாடி கண்ட்ரோல் பண்ணு அது கழுவு குழந்தைடா. நான் வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள பிடிச்சிட்டு நீ பார்த்தா அதுல பாருங்க இருங்க நான் ஸ்பைடர்மேன் போறான்னு பார்த்தேன். கேவமா ரியாக்ஷன் கொடுக்காம அடி வாங்கினா பரவாயில்ல தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸ் யாருக்கோ ஏய் முகில ஹவுசி நினைக்கிறான் என்ன இல்ல பண்ணல ஆனா இங்க வந்து எனக்கு பண்றான் என்ன கவுசி இன்னைக்கு ஸ்பெஷல் இருக்கு நான் ஏன் பார்த்தல நீ என்ன வாங்க போ நீ வாங்கி கொடுத்துட்டு பொறுமையா போ ஆல்ரெடி கொடுத்ததே பேட்ச் முடிச்சது ஜெயில எஸ்கேப் ஆயிட்டான் ரெண்டாவது ஒரு போட்டு ஆமா ரொம்ப வைடு போட்டாங்க அதான் ஷாட் பேட்டிங் ப்ரோ நைஸ் பேட்டிங் நைஸ் பேட்டிங் அடுத்து பாரு பேட்ல விழுது பாரு பா அதான் ரெண்டு பால் லீட் ஆச்சு ஆட்டோமேட்டிக்கா இப்படி பண்ணோம் இறங்கி போறாரு முன்னாடி ஃபுல் டாஸா செக் பண்ணிச்சு ஸ்ட்ரைட்டாவே இன்னொரு விட்டுருக்கான். அவங்க கண்ணம் சுத்தி நம்ம இதான் ரன் வந்திருக்கோம். அப்புறமா இது வந்து அவன் டாட் பண்ணி ஆடி ஒண்ணுமே இல்ல. ஆ, தப்பான பால் இல்லதான் அந்த இடத்துல ஆட மாட்டேங்கிறான். நம்மன பால் அவுட்டா இருந்த இது என்ன பண்ணுச்சு இப்படி இப்படி ஆஸ்திரேலியால கொஞ்சம் ஆடுற சீரியஸ் பிளேயர்ஸ் மாதிரி இல்ல கொஞ்சம் சீரியஸான சிச்சுவேஷன் அதுக்கேத்த மாதிரி ஆடி இது பண்ணி பண்ணது அந்த இடத்துல இறக்கி வந்து வித்து கொஞ்சம் வந்து நான் அந்த ஃபுல் டாஸ் எங்க வேணா வச்சிருக்கலாம் சும்மா இப்ப ஃபிளிக்ல சும்மா தட்டி விட்டாலே போறோம் எங்கயாவது போயிருந்துருக்கும்ல இங்க அடிச்சது சாப்பிட்டு தான் இமாலயன் கீழ அடிச்சு மேல அடிக்கிறது மேல அடுத்த டீம் நல்லா செட் ஆகுது மேல செட்டே ஆகல நீங்க இல்லாம ஒரு வாட்டி இமாலயன் டெஸ்ட் ஆமா இமாலி யாரு ஜெயலாவா Flying ஓபன் ஃப்ளைங் விங்ஸ் கூட அவருக்கு இந்த இதெல்லாம் ரெண்டாவது மூணாவதுலாம் செட் ஆகுதுங்க அவர் 4-5 அந்த மாதிரி இறக்கி வரும் இல்லைன்னா ஓப்பனிங் தான் ஆடணும் ஓப்பனிங்கும் பேட்ல தான் ஆல்வின் ஹெல்மெட் போட்டு தான் வருவான் இல்ல நான் ஹெல்மெட் போட மாட்டேன் அவங்களுக்கு பேட் வராது என்ன தெரியுமா அப்படியா மூணு பேரும் தாய்லாந்து வந்து வெறும் இது பேங்காக் பிரகாஷ் மலையா அவருக்கு தான் சும்மா போட்டு அப்படி போட்டாலே போட்டாருன்னா குறைய முடியாது பாடலாம் எங்க ஊர்லயும் ஒருத்தர் ஜேம்ஸ்னு ஒருத்தர் அவர் தான் காட்டிட்டு இருக்காரு எல்லா ஊர்லயும் ஜேம்ஸ் ஒருத்தர் இருக்கான் அவரு இவரை கூட பயங்கர ஹைட்டா இருப்பாரு அப்படியா ஆமா ஓடி வந்து குஞ்சு போடுவாருப்பா ஆக்சுவலி அதுதான் வந்து அவங்க பேசுறது அவன் பேர்லெஸ் ஆடும் உள்ள போட்டாலும் சூப்பரா ஆடும் ஆமா உள்ள போட்டாலும்
அவுட் சைடு அந்த இடம் போய் எடுத்துட்டு செப்பு போட்டு உறுதிதா கண்ணு வந்துச்சுல அவ்வளவுதான் 53 கண்ணு வந்துருங்க ஆடுவீங்க அவரும் எல்லாருமே ஆடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடை 20 ஓவர் 6 ரன் 7 ரன் புஷ் பண்ணோம்னாலே போதும். இது ஓவர் இருக்கிறது லூஸ் ஓவர் எப்படினாலும் ஒன்னு ரெண்டு போனிச்சு பாரு ஐயோ இல்ல 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 இவரால catch எடுக்க முடியாது. 2 கை பார்த்து கை ஃபுல்லா போயிடுச்சு அவர் கை அவரால கேட்ச் எடுக்க முடியாது. உளவியல் ரீதியா அவரை தாக்கி கையை பார்த்து இல்ல யாருக்கும் வரல உடல் ரீதியா தாக்குறீங்க. அது கம்பெனி மேட்ச் வர ஸ்டார்ட் ஆகுது எப்போ லாங் ஆஃப்ல மாசம் ஸ்டார்ட் ஆகும் தெரியும் 20 ஓவர் வந்து ஷாட்யா லவ்லி ஷாட்யா ஷாட்னே ஆனந்தனே பால் போல போயிடுச்சு. bro, அவர் தொட்டுதான் எடுத்தாரு. இல்ல bro, அவர் அந்த பக்கம் இருந்தா bro எடுத்தாரு. அதுல 4 குடுக்கறது 6 பால் வெளிய தான் விழுது பால் இங்க இருந்து பார்க்க உள்ள விழுந்த மாதிரி தான். வெளில போய் நான் அதான் சொல்றேன் பால் வெளிய தான் விழுது இவ்வளவு நியாயமா இருந்தாலும் யார் ஓவர்ல ரஞ்சித் சரி பாப்ல ரெடி வந்துட்டீங்க கரெக்ட்டா பாப்ல முடிய வந்துட்டீங்க இந்த வழியா போலாம் ஆமா நம்ம ஊர்ல முடிச்சேன் இதுல நிக்கிறாங்க இந்த கோட்டையில போக முடியாது இதுல நிக்கிறாங்க இவ ரோட்ல சர்வீஸ் ரோட்ல நிக்கிறான் உள்ளூர் முறிவு போறியா ரெண்டு வேலையும் போயிட்டு ஏய் வாடி பார்வை பண்ணனும் நீ வாங்கி வச்சு அட்டன் பண்ணா தான் நம்ம ஃப்ரீ ஆக முடியும் வராக்கான வரைக்கும் ஓரளவுக்கு அசினி பண்ணறா ஃபர்ஸ்ட் பால் பார்வை பண்ணனும் அவ்வளவுதான் வெஸ்ட்னாரு செவாலியர் விருது கொடுப்பாங்க ஜான்சன் எடுத்து விட்டுறலாம். ஆக்டிவிட்டி நல்ல பிளேயர் அவன் ஆக்டிவிட்டி சரியில்லை நான் சொன்னேன்ல நல்ல பிளேயர் அவன் ஆக்டிவிட்டி சரியான அங்கேயே ஒரு டைம் ஃபோன் பண்ணி எடுத்தது கிடையாது. அப்படியா ஒரு டைம் ஃபோன் பண்ணி எடுத்தது கிடையாது. பண்ணவே மாட்டான் ஏய் எல்லா மேட்சுக்கும் ஃபோன் பண்ணி கேட்பான் சரி இதுல போட்டிருக்கான் ஒரு ரீப்ளை ரெஸ்பான்ஸ் பண்ணமா இல்லையா எப்பவுமே கால் பண்ணி கேட்டுட்டு அவங்கள இது பண்ணிட்டு இருக்க முடியுமா ஒரு வாட்ஸ்அப் கால் வரைக்கும் ரிப்ளை பண்ண சத்திரமே கிடையாது எனக்கு. ஏய் நான் வல்லனா கூட வல்ல சொல்லிட்டு போறது ஒரு விஷயம் என்ன இருக்கு ஓரலால் கேப் கொஞ்சம் அப்படியே போயிடும். ஒரு நாள் நீ கேட்ச் வரமா அப்படிதான் சொன்னியா ஐயோ நான் கண்டிப்பா விட்டுருவேன் அவர் அடிச்சதுமே எனக்கு பீதி ஆயிடுச்சு. ஐயோ என்னால நமக்கு நேரம் சூப்பரா ஈஸியா வந்துச்சு அது ரிஸ்க்லாவது கேட்சது இல்ல மச்சான் உனக்கு பாங்க அப்படியே அந்த மாதிரி அது எனக்கு வந்தது அலைஞ்சிட்டே வருது. அவட்டுக்கான அத அவரு ஆனந்த் கோட்டைக்கு ஜெயலா தானே அதுதான் கௌஷி இருக்காரு இன்னைக்கு. கௌஷி அதனால நான் இன்னைக்கு ஜெயில இப்போ அவன் ஃபீல் பண்றது நம்ம டீம்ல கொஞ்சம் முன்னாடி ஆடினா நல்லா இருக்கும், என்னால ரன்ஸ் எடுத்துட்டு வர முடியும்னு நினைக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறதுக்கு தான் முன்னாடி விட்டேன். இன்னைக்கு அவன் கேம் ஆடுறது கௌஷி இருக்காரு. எனக்கு அந்த பேக்கப் இருந்தால நீங்க நான் ஜெயில விட்டேன். பேட்டிங் ப்ரோ அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. See, இந்த டோர்னமெண்ட் எதுக்கு கொடுத்தோம்? இந்த டோர்னமெண்ட் எதுக்கு கொடுத்தோம்? நம்மளோட டீம்ல மேக்ஸிமம் நம்ம பிராக்டிஸ் டைம் ஆடுற அதே டீம் பிராக்டிஸ் மேட்ச்லாம் நான் டோர்னமெண்ட் வேணும் அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவரு கொடுக்க சொல்ல அவரு ரெடியா தான் இருக்காரு, கொடுக்க சொல்லிட்டாரு. இன்ட்ரெஸ்ட் வருது பிராக்டிஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த இது வரும். ஸ்லாப்பி ஃபீல் நிறைய வருது இல்ல bro கை வலிக்க போகுது bro. மறுபடியும் கை அதே கை விடுறாரு. இல்ல வலது கை சார் இடது கை ஜேம்ஸே நல்லா வந்துட்டு இருக்கு, பொறுமையா ஆடு, ஒண்ணுமே தப்பு இல்ல, ஃபுல்லா ஆடு. முன்னாடி வா நல்லா இருக்கு, எப்படி வேணா ஆடு, டெஸ்பரேட்டா போகணும்னு அவசியமே இல்ல. அண்ணா நீ தான உடைச்ச ஜெயிலா பேட் பார்த்து உடைச்சான். எல்லாம் வெட்டாது. பிச்சு போட்ட ஜெயிலாண்ணே பேட்டியா லவ்லி பேட்டி எங்க போச்சு? ரெண்டு பால் விக்கிறாரு இல்ல
லைட் வெளிச்சத்துல ஆல்வின் கண்ணு ஏய், பாப்போம் தெரியல யா. கண்ணு தெரியல பால் தூரத்துல இருந்தா. பால் ஓ நம்ம பக்கம் இல்ல எல்லாம் நம்ம பக்கம் பாக்குறானுங்க இங்க வருது போலன்னு மாதிரியே ஓடுறாரு பாலை பிடிக்கலாம் ஓடுறவரு போற கடத்திருக்கானா பால் பவர் பிளே பக்கத்துல போற அப்புறம் தான் ஓட வரான். ஏய் இல்லடா அங்க தெரியவே இல்லடா சூரியன் மேல வரதா தெரியல கீழ வரதா கீழ வர்றதுமே தெரியலடா நீங்க ஆல்வின் தண்ணி பிடியா தண்ணி பிடி இந்தா. அந்த அந்த பக்கம் தான் இருக்கு. ஏய் அங்க வந்தா இருக்கலாம். ஏய், கால்ல சூல ஏய் இங்க பாரு நானும் அதேதான். அடி இருக்கு பிடிக்கிறான். பேட்டிங் பண்ணி ஆகணும் அது பண்ணிக்கலாம். வினோத் அண்ணன் யாருமே முடிச்சு ரஞ்சித் ப்ரோ தண்ணி இல்ல நினைக்கிறேன். ஏய் உன் டாடி பேக் இருக்கா தண்ணி இல்ல ஒரு கேன் தான் இருக்கு. இந்த தண்ணி குடி. என்ன இருக்கு பேக்ல எதுல? பிஸ்கட் வேணுமா? தண்ணி சொல்லுங்க அம்பேர்ட்டா. முரக் சிப்ஸ். அப்ப தண்ணி என்னடது தண்ணி தான் போறியாடா பாரு. சொல்லுவாரா சொல்லி பாத்துறாரு அப்புறம் இருக்கு நான் பேர் என்ன கண்டிப்பா சொல்லு. ராஜா ப்ரோ இல்ல. பயங்கரமா இருக்கும் ராஜா ப்ரோ இல்ல. ப்ரோ வாட்டர் தண்ணி இல்ல ப்ரோ தண்ணி இல்ல ப்ரோ அம்பையர் ப்ரோ கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் அங்க இருக்கு தண்ணி இல்ல தண்ணி இல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க அது தண்ணி இங்க இருக்காது. அண்ணா இந்த இருக்காது. உருட்டுச்சு பால் டக்குனு ரைஸ் ஆகும் இது டிஃபென்ஸ்ல ஆட மாட்டாரு போனா அடி இதுச்சா இடி இதெல்லாம் சரி நான் தண்ணி குடி போறேன் அவ்வளவுதான் அந்த தண்ணி இல்ல உன்னை இங்க இருந்து ஆனா அது அங்க குத்துனது இப்படி வந்து உருண்டுச்சு அதே சைடு போறேன் பேக் ஃபுட் கூட போக மாட்டேன் பின்னாடி பை பேக் கேட்ல இங்கதான் ஃபுல்லா மடக்கி வச்சிருக்கீங்களா கேட்ல இருந்து போனேன் அண்ணா அப்படியே உருண்டுச்சு பேட்டிங் ஸ்டைலுக்கு வச்சாங்க பில்டிங். ஓகே அது ஓகே ஆனா வந்து அதான் ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணேன் அது உருண்டுச்சு நல்லா தான் இருந்துச்சு. அடிச்சு அவர் அந்த குத்தி அங்க தள்ளி போறாரு கால் எடுத்து வைக்கணும்ல பால் போயிட்டே இருக்குது அண்ணா அவரு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டாரு அவர் ரெண்டு மூணு பால் உங்களுக்கு இது ரொம்ப இதுவா ஆமா அதெல்லாம் தான் சொல்றேன் குத்தி குத்தி பால் அங்க போயிட்டு 6 பால் நான் டாப் எடுத்ததே இல்லை கால் எடுத்து வைக்க முடியல அவரு காப்ல போட்டு ஏத்துறாரு பேட்டிங் டுவல்லா கொஞ்சம் 4 பேட்டிங் ப்ரோ. எல்லாருக்கும் கஷ்டம் ஹேம்நாத்துக்கு அது அன்னி எல்லாம் பவுன்ஸ் செய்யறாரு இங்கதான் குதிச்சு மூஞ்சில அடி அதே இடத்துல குத்தணும் கீழே படுத்துருக்கணும் பேசாம அந்த பாதுக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன் பண்றதுல வந்து சொல்லி அதே காப்பாத்துதான் ரியாக்ட் பண்ணவே முடியல அதுக்கும் பால் வந்துருச்சு மொத்தம் மட்டும் தான் நல்லா ஓப்பனிங் 2 பேருமே நல்லா தான் மூணு பேரும் நல்லா ரெஸ்ட் போட்டு அந்த ஒருத்தர் ஜெயில மாதிரி ஆடுறாரு வர. இவரோட செட்டு ஜெயில பாட்டம் ஜெயில ஷாட் அடிக்கலையா? சும்மா இல்ல அவன் பேக் யார்டு கிளியர் பண்ணிடலான்ட்டு இப்படின்னா பாட்டம் கரெக்டா பாட்டம் ஜெயில அந்த பால் எல்லாம் அடிச்சிருந்தானா எங்கேயோ போயிருக்கும். பாலை கிடைச்சு அவன் அடிக்கிற மைண்ட் செட்லயே போல தட்டு ஸ்டாண்ட் பண்ணுட்டு போயிட்டு இல்ல அது ஆக்சுவலா விக்கெட் வந்து இங்கேயும் அங்கேயும் போதா ஒரு டிஃபென்ஸ் மூலியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாரும் நைஸ் பாடி பண்ணுங்க ப்ரோ. ரொட்டேட் பண்ணாலே ஓகே தான். இதுதான் பேட்டிங் அழகா இருக்கு கேப்டன் அடுத்த டீம் ஒன்னு எடுத்துருவாரு பயப்படாத நீ. அதுக்குதான் பேட்டிங் இறங்குறதுக்கு ரீச் எங்க நான் அப்படியே கொடுத்துட்டேன் அவர் கவனிக்கல. பேட்டிங் நைஸ் பாடி 7 ரன் வந்துச்சு போதும். 4 வந்துரும். 7 ரன் பத்தாதுனா வந்துருடா. இல்ல நீ 9 வச்சு அடிக்கணும். ரன் ரேட் 9 வச்சு அடி. இங்க பாரு இந்த 2 விக்கெட் அதான் ஓரளவு கொண்டு வந்து அடிச்சா கொண்டு வருவாங்க ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வினோத் போவான் வினோத் போறப்போ கௌஷிக் போவான் 20 ரன் அடி முடிச்சு விட்டுருக்கோம் கௌஷிக் இன்னைக்கு வேலை ஈஸி கௌஷிக் வாங்கிக்கலாம் வைடு வாங்கிக்கலாம். சூப்பரா அரஞ்சிரா மேல எழுந்துனா அரஞ்சிரா பழிச்சுனா வைடா அந்த பால். ஆஹா பேட்டிங் நைஸ் பேட்டிங் பாய். நைஸ் அழகா இருக்கு
இது ஆன் பண்ணி வச்சிருக்காரு பாரு, போறப்பவே ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு கேளியா? அது ஆன்ல தான் இருக்கான். 33 அடியாடா இல்லையா? வீட்டுல யாரும் இல்லையா? வீட்டுக்கு எதையும் கூட்டு வர போறியா? ஷாடியா, லவ்லி ஷாடியா. எங்க போற? டீம் 50 ஓடுங்க. டீம் 50 பா, டீம் 50. ரன்னிங் பாய்ஸ். டீம் 50. குட் ரன்னிங். அதான் மந்த் ஸ்டார்டிங். எல்லாரும் அதனால தான் மந்த் ஸ்டார்டிங்ல போடுறாங்க. 60 பாலுக்கு 88. இது வந்து என்னன்னா என் பையன் ஜெயிச்சிரும். அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் இதே ரொட்டேஷன் வந்து பிரஷர்லாம் மாடிடுவாங்க. ரொட்டேட் பண்ண முடியல, அவராலையும் பண்ண முடியல. சுத்தமா பால் ஒரு ஓவர் ஃபுல்லா நின்னாரு. பால் அவ்வளவு ஸ்பீட். அதுக்கப்புறம் விக்கெட் வந்ததுக்கு டக்குனு அந்த பால் ஸ்லோ பால் விட்டா நும்மு அடி ஸ்லோவா அப்படியே ஸ்லோவா செகண்டுக்கு மைண்ட் வரல. கௌசி இந்த தேர்ட் மேன் ரிப்ளை கொடுப்பாரு இல்ல, ஆனா ஸ்லோவா அந்த பால் ஸ்லோவா வெட்டி வர கொடுக்குற மாதிரி பிட்ச் ஆன உடனே மைண்ட் வேகமா போச்சா, பிட்ச் ஆன உடனே பால் அப்படியே மைண்ட் அப்படியே ஸ்லோ ஆயிடும். வினோத் ஆ ஸ்லோ பால் தான் வேகமா சுத்தணும் போல. அவசரப்படாம பக்கம் தான் மைண்ட் ரால இருக்கு. மேட்ச் ஃபீஸ் ரெண்டாவது பேட்டிங் நான் இன்னைக்கு மொத்தமாவே அவர் தான் ட்ரீட். இல்ல. ஆமா ட்ரீட். ஒரு அனிதா கிளம்புறியா? எப்படி நீங்க ட்ரீட் எடுக்க மாட்டான். இதுல ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். 28 பிப்ரவரி 30 சரியா? ஒரு 4 ஏதாவது போச்சுனா ஓவர் போய் சேர தேவலாம். இந்த ஒரு மில்க் ஷேக்ஸ் ஆளே கேப்டன் வந்து கழுவி விட்டான். யா கழுவி விட்டான். டபுள் மைண்ட்ல ஓடாதீங்க. வேணாடா டபுள் மைண்ட் வேணாம். கேட்டாலுமே நான் வீட்டுக்கு போற மாதிரி இல்ல. ஜெயலாதன் தான் ஓடி இருக்கேன். அவன் மைண்ட் இல்லாத மாதிரி அடிக்கிட்டு இருக்கானே. ஜெயலாதனா சும்மா ஏதோ வந்தா டூ ட்ரை பண்ணலாம். பால் எடுக்கல இன்னும். போலையா? போயிடலாம். ஸ்லோவா ஓடுவாரு. கீப்பர் ரெண்டு தான தூர போகும். பேட்டிங் குட் ரன்னிங். ஆறு பால் அது பால் இன்னும் கொஞ்சம் பேட் மாத்தி இன்னும் இல்ல. நான் லேட்டா அவுட் ஆனேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ரொட்டேட் பண்ணியே நீ எதிர்பார்க்க யாருமே அந்த மூணு எதிர்பார்க்க முடியாது. அருமை யாருமே அந்த பவுன்ஸ் கூட ஷாட் கிட். பேட்டிங் அடிச்சு தான் போட்டாரு. இங்க அடிச்சு தான் போட்டாரு. வேற mana மூணு மீடியம்னா பவர் பிளேயர் எப்பவுமே அப்படிதான் சொல்லப்போம். நான் ஒண்ணு ஏம் நடுவுல இருக்கோம். இல்ல ஜெயில கொஞ்சம் வேகமா போகலாம்னு பார்த்தா பாலே எனக்கு லாஸ்டா இங்க லாஸ்டா போன கிளிக் பண்ணி ஸ்கோர் வந்தது உள்ள ரன் பால். அதுக்குள்ள உங்களுக்கு இறங்கி போட்டாரு பின்னாடி. பில்டிங் செட் பண்ணிட்டாரு. அதான் எடுத்து போட்டாங்க பால் வரல. பேட் கோகுல் நல்ல மேட்ச் வின் பண்ணல மேட்ச். 130 தான் அடிச்சாங்க. தோத்துட்டாங்க. இங்கதான் குட் ரன்னிங் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேஷன் போனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தான் பிரச்சனை. தரமாட்டான் அவனுக்கு. அவன் குடுக்காத அவன் எதுக்கு குடுக்குறேன்? அதான் சின்ன பாயிண்ட் அதிகமா வாங்கிட்டுங்கற. அவ்வளவுதான். நைஸ் பேட்டிங். நான் பார்த்தனா எட்டம் வந்து அண்ணி அடிச்சிட்டு அடிச்சிட்டு கொடுங்க. இல்லையா அத கை பேக் எடுங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கணும். 54 க்கு 80. செருப்பு ஒண்ணு இருக்குடா. 9 ஓவர் 80. ஆமா 50 மேல வந்துச்சுல. 9 வேணும்ல. 8.8. எனக்கு வினோத் சூலத்துல ஏதாவது மாட்டிச்சுனா உண்டு. விரிசூல மாதிரி ஒரு சீன் 26 ரன் 3-4 ஓவர்ல இன்னும் 2 கட் அடிச்சா 26ன்றது ஒரு 10 ஓவர்ல கட் அடிக்கிறதா 5 ஓவரும் யூஸ் பண்ணிக்கணும். நோபால் தான் ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணிக்கங்க. நைஸ் பேட்டிங் bro, நைஸ் பேட்டிங். ஹெல்மெட் வேற போடல அவரு. 63. இந்த பால் ஒரு 4 போச்சு.
நான் பார்த்தேன் கால் எடுத்து வைக்க முடியலடா, இது வலிக்குதுடா. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? தண்ணி கொடுங்க. என்ன போடுவீங்க? அங்க இருக்கு. தண்ணி குடியா? தண்ணி குடியா? தண்ணி இருக்கு, அப்படியே போ. தண்ணி குடி. ஹலோ, தண்ணி போக அப்படியே தான் யாராவது தண்ணி குடிக்கலாமா? யாராவது எடுத்துட்டு வெளியில 12 மணி தான் கிளம்பணும். ஈவினிங் தான் ஆகணும் தான் சொல்லிட்டாங்க. அந்த பால் பாலே அது கோழி பால் தெரியல. கோழி எப்படி இருந்துச்சுன்னு பலாப்பழம் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு பேட்டரி ரொட்டேஷன் வர மாட்டேங்குது. இருட்டுலயே இவ்வளவு சைஸ். ப்ரோ பால மாத்துங்க ப்ரோ. இல்ல டைமர் ஆயிடுச்சு. அடிக்கிற மைண்ட் காடு வந்து ஆரம்பிச்சான்னு பார்த்து பண்ணுங்க. மைண்ட் என்னன்னா 130 எப்படி சொல்றோம் கொஞ்சம் 130 டிஃபென்ஸுக்கே போயிட்டீங்க எல்லாம். ஏறுது பாருங்க. வந்துச்சா பால் டு பால் வந்துச்சு பாருங்க. கரண்ட் ரன் பால் 6 வந்தாவே வந்துச்சு. அடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடும். செக்யூர் ரன் ரேட் எவ்வளோ? 8 8.33. குமரா சொல்லிட்டு வா. நீ எதுவும் சொல்லாத, வந்துரு அப்படியே. தண்ணி வருதா? என்னடா பாதி தண்ணி அதுக்கு மேல யாரும் குடிக்க மாட்டோம். இப்பயே குடிச்சுக்கலாம். அந்த பால் தான் அதுல கிடக்கு. நான் சொன்னேன்ல, ஒரு பால் கிடக்கு. நீ தான் எடுத்து போட்டியா? நல்லா இருக்கு. அதுக்குள்ள நல்லா இருக்கு. எங்க போறா? வாங்க சாமி. எதுவும் உள்ள வைக்காத இருக்கட்டும். இப்ப எப்படி திட்டுதான் வாங்க போறாங்க. இல்ல கவுசி பேட் கட்டிருக்காங்க. அப்படியா? இல்லடா நான் கட்டி இருக்கேன்ல. குமார் ப்ரோ தண்ணி குடிக்க இருக்கா? வேணுமா இப்ப கிளம்பிட்டா? இல்ல நீ மாட்டிக்கோ. எப்படி நீ பேட் கட்டிட்ட? நீ போய் ஒரு 30-40 ரூபா நஷ்டம் வந்துடும். பொண்ணாட்டி அப்படிதானே வச்ச? தெரியும், நீ என் பேடையை கட்டுற பேர் எனக்கு தெரியும். உன் பேர்ல நீ தான் அடிக்கிறவங்கள அடிக்கிறேன். ஏன்டா இது பண்ற? இல்ல அந்த அண்ணன் பேட் கட்ட எல்லா டைமும் 30 ரன். பேட்டிங் கட்டானோ 30 ரூபா நஷ்டம் வந்துடும். நான் 5 மேட்ச் ஆடி இருக்கேன். 5 மேட்ச் 30. அந்த பேட் குடுக்குறது 50 ஆச்சுல. ஏய் இல்லனா பேட வாங்கிடலானே. அவன் சும்மா தான் வச்சிருக்கான். இல்ல அது அப்படி ஹோப் கூடாது. திங்கணும், அப்பப்ப எடுத்துக்கணும். தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கோ. சரி நீ வீட்டுக்கு போ. அவன் அடுத்த வாரம் தரான். ஏய் அது யாருக்கு தெரியுமா பேட்? அது இன்னொரு தெரியுயா? அவனே ஓ அடி. பேட்டிங். வாயிடு, நோ பால். கிரிக்கெட் யூஸ் பண்ணிக்கங்க. ஓய், வாடே வாடே. 21. ஸ்கோர் சின்ன 20 தானா? இங்க பாருங்க. 5 ரன் பாலே இந்த பால் ஒரு கிளியர். அண்ணா இந்த பால் மிஸ் பண்ணிராதடா. 52க்கு 60. அதான் 16 ரன். இது ஃப்ரீ தான். ஓடுவார் பேர் இந்த பால் ஒரு ஸ்கோர் வருது. டேவிட் இந்த பால் 4 2 சிங்கிளா? அந்த ஒரு 4 தான். இந்த பாலா? எனக்கு என்னமோ சிங்கிள் போற ரெண்டு பால் தான் ஆச்சு. ரெண்டு பால் 12 ரன். சாடியா. நான் சொன்னேன்ல 4 தான். பிச்சு கரெக்டா இருக்கு பாரு. இங்க இருந்தா கரெக்டா இருக்கு. இங்க 2 பீஸ் மேட்ச். இங்க நோ பால் அந்த மறுபடியும் நோ பாலா? வைடா அங்க பாயிண்ட்ல ஒருத்தர் போடுது. பாயிண்ட்ல நிக்கறாங்க அரௌண்ட்ல. ரன்னிங் அண்ணா. குட் ரைடிங். பிராக்டீஸ் மேட்ச் இது 50 வரும். ஆனா பிராக்டீஸ் மேட்ச்ல ஒரு மைண்டே ஒரு டல்னஸ் மாதிரி இருக்கு. எனர்ஜி இதுல வந்தமாக்கும் கொஞ்சம் மைண்ட் எல்லாமே இதாகுது இல்ல. ஓடு. நோ பால் வாங்கிக்க. பேட்டிங் இந்த ஒரு நல்ல காலம் வலி காரம். ஒரு பால் என்னாச்சு? வெட்டி விட்டாங்க வீட்டுல. நோபால் இது நோபால் இல்லடா கீழ
சரணப்பா. ஏய், எப்படி கரெக்டா ஓவர்ல 16 இந்த ஓவர்லையா 16 48க்கு 64 48க்கு 64 கரெக்டா இருக்குன்னு சொல்லு 48க்கு 64 போன் இல்ல இதுல இன்னொரு கதை வெச்சு விட்டுறோம் கம்பி ரோல் பண்ணிடா இப்போடா என்னடா இப்ப மாத்தி மரியாதை பேட கேட்டுறாரு எப்பலாம் வரையோ நான் அப்பலாம் ஒழுங்கா ஆட மாட்டேன் என் பேட எடுத்து நீ ஆடு நீங்க அப்பலாம் முன்னாடி போறீங்களா ரன்னு இதாகுதுல 48க்கு 64 இன்னைக்கு உங்க மைண்ட் செட் என்ன ரெண்டு ஓவர்ல மைண்ட் செட் ஆக்சுவல் மைண்ட் செட் உங்க லூஸ் ஒரு 2 ஓவர் தான் இருக்கு நீங்க கேப்டன் கொடுத்துட்டாருன்னு எதுவுமே பேசாம அப்படியே முன்னாடி சாட்னா போறனா சி ஓ கால விட்டாரு பாரு கபடி பிளேயரா இருப்பாரு அவர் வயசு அதிகமாவே ஆல்வினே அவர் வயசு 40 நல்லா பாத்துக்க ஃபீல்டிங் நீ நின்னே பாரு பால் வருதான்னு பாத்துட்டே இருக்க நம்ம டீம்ல எல்லாத்துக்குமே 45 வயசு தானே 5க்கு மேல என்ன நான் வாரி 45 மேலயா எல்லாத்தையும் சொல்ல கூடாது சரியா நாராயண ப்ரோ மட்டும் உன்னை மட்டும் சொல்லிக்க 3 பேர் பிலோ 55 ஒண்ணும் இல்ல பிலோ 30ங்கறாங்களா 1 2 3 ஷாட் ப்ரோ அவர் கையே விடுறாரு டேய் ரன்னிடா டேய் ரன்னிடா ஏற்கனவே ஒரு கையை எங்க எங்க நிறுத்துறோமோ அங்க எப்பலாம் இங்க போறியோ இதுக்கு அப்புறம் அவர் கை தான் ஒரு டீமுக்கு கேட்ச் விட்டு எல்லா கேள்வியும் என்ன பார்த்தே ஏன் கேக்குறாங்க கேட்ச் விட்டலடா அந்த குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணா ஓடுங்க சாடுங்க சிக்ஸுங்க ஒன்னா வேற போனோம்டா அவர் கார்ல தான் வந்தேன் 50 ரூபாய் காசு இருக்குன்னு சொன்னல பஸ்ல போட்டு கொடுத்துட்டு தயவு செஞ்சு கொடுத்துடுறா பேட்டிங் ப்ரோ சரி வெடிக்கல கீப்பர் வெடிக்கல ஷாட் 55க்கு 56 குமரா தள்ளிக்க குமரா நடுவுல போய் நிக்காத அடிக்கிறாரு பாரு ஏய் வராங்க அவரே நிக்கறானே அடிக்கறாரு ஸ்ட்ரைக் ரேட் ஏய் ஏமாத்து 153 ஸ்ட்ரைக் ரேட் பேட்டிங் ப்ரோ அவ்வளவுதான் நைஸ் வர நைஸ் நா நைஸ் பேட்டிங் 11 ரன் இந்த ஓவர்ல நாராயண ப்ரோ என்ன ப்ரோ ஓபனிங் போறடா செட்டாவலே கொன மூணாவது மேட்ச் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 3 பேர் ஓபனிங் ஸ்லாட் 5 மேட்ச் கண்டினியூஸா அது நம்ம நல்லா ஆடலனா தான் மாத்துவாங்களாமா சரியா அது பாத்துக்கலாம் அப்படியே நல்லா ஆடலையே பேட்டிங் ஏய் ஓபனிங் போறீங்க அப்பலாம் நாங்கலாம் வந்துறோம் வாய்ப்பு கிடைக்கறியா ஏய் யா பேட எடுத்து கட்டி ஆடு வந்து சொல்றடா அவ்வளவுதான் 42க்கு 52 தான் 10 ரன் தான் ஏய் சும்மா இருடா லாஸ்ட் 2 ஓவர் நானாவது பரவாயில்லை ஒரு ரன் வச்சா இந்த ஓவர் 10 இந்த ஓவர்ல 6 ரன் கம்மி ஆயி போச்சா 10 ரன் 28 ரன் லாஸ்ட் 2 ஓவருக்கு 28 ரன் இல்ல 229 பேர் பாக்குறாங்க யார்ட்ட கொட்டி கேக்குறாங்க பாத்துருக்காங்க 3 பேர் கையா பாத்துருக்காங்க மாலேண்டர் சார்னாவே ஆப்போசிட்ல 15 பேர் இருக்காங்க பாக்குறதுக்கு மெயினா சரியா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ராஜா அண்ணா செந்தில் அண்ணா அந்த குரூப் இல்ல இன்னொரு குரூப் இந்த கிரவுண்ட் தான் அது தெரியுமா இந்த கிரவுண்ட் நல்லா 190 அடிச்சிருக்காங்க பேர்ல ஸ்ட்ரைக் ஆப்போனன்ட் எவ்வளவு அடிச்சிருக்காங்க நாராயண ப்ரோ ஆப்போனன்ட் விக்கெட் போகணும் 108 ஒரு ரன் ஒருத்த 0ல போயிருக்கான் செட்டா இன்னைக்கு அவன் நான் ஒரு மைண்டே இல்லாம அவுட் பண்ணிட்டாருண்ணா ஃபுல் டாஸ் இருந்தா சும்மா அப்படி அடிச்சு ஓடி கண்ணம் 13 பாலுக்கு 45 அடிச்சிருக்கான் டேய் எத்தனை டவுன் பாருங்க அதான் கீழ தான் 8 டவுன் ஜான்சனுக்கு பேட்டிங் இல்ல ஜான்சன் அங்க ஆடுறானா ஆமா அவன் இப்ப குரூப்ல இருக்கு ஏய் சொல்லிட்டாரு அது பண்ணு சான்ஸ் எங்க ஆடல இங்க வயசு அதிகமா தமிழுக்கு 33
கண்ணனுக்கு ஆமாடா 33. அவனுக்கு ஒரே வயசு தான் நம்ம யார் சொன்னா? கண்ணனுக்கு 33. நான் 29 கண்ண 30 னாப்ல. ஏய் 33. அவங்க அண்ணாக்கு 43 41. ஏய் நான் கேட்டப்ப 30 30 தான் சொன்னா 30 தான் கேளுங்க. கண்ணனுக்கு வயசு அதிகம். ஏய் 32 சொன்னா போன வருஷம். குடு ஆல்வின் இங்க குடு ஆல்வின் மொபைல குடு. ஆதார் கார்டு 91 92. அதுதானே நாங்களும் இப்போ சொல்றோம். அவங்க அண்ணனுக்கு 40னா. என்கிட்ட கேட்டப்போ ஒரு 6 மாசம் 7 மாசம் வித்தியாசம் தான். அதோ அவங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்காம இப்ப சுத்திட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து ஏய் ஜான்சன் 5 விக்கெட். 5 விக்கெட் அது தூக்கிடலாம் அப்படியே. ஏய் ஏய் மொபைல்டா. பையன் எத்தனை மணிக்கு எத்தனை ரன் 41க்கு 52. 41க்கு 52. 11 ரன். 11 ரன் நெய் சித்தி வா 2:40 ஆரம்பிச்சு வெளிச்சம் இல்ல 40 நிமிஷம் லேட் பண்ணி. ஆமா சாட்டியா ஓடு ஓ பேட்டிங் boy அது ஹிந்தில பேசுறாங்க அதான் சொல்றேன் என்ன சொன்னா ஏய் அவன் ஹிந்தி பேசுவாரா இல்ல 2 ஓவருக்குள்ள அந்த ரன் வந்துரும் சொன்னேன்ல ஓரளவுக்கு மேட்ச் ஆயிச்சாக்கா 40க்கு 48 நான் ஓவருக்கு 6ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் ஆட் பண்ணிட்டே இருந்தா ஈஸியா வந்து நமக்கு அந்த 2 ஓவர்ல இதாகும் 6 ரன் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் வந்துருச்சு 32 ரன் நமக்கு 4 பால் இருக்குல்ல இப்படியே போட்டோம். இது இன்னும் குறைக்கணும். ஓடு sensible boy எப்படான இருக்காரு. நீட்டா ஒரு சிங்கிள் பேட்ல போட்டா ரஞ்சித் ஓடிறாரு. சூப்பரா ஆடுறது. ஜெயலாவும் இதே தான் பண்ணியிருக்கணும். ஜெயலா இல்ல இந்த ஸ்பால ஆடி இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஜெயலா எங்கயோ வச்சிருக்காங்க. என்ன எல்லா மேட்சும் பேட்டிங் சிங்கிளே ஆடுங்க. இன்னும் 2 பாலுக்கு சிங்கிளே ஆடுங்க. நான் 2க்கு 2 ஆடுனா போதும். 38க்கு 46 வீட்டுக்கு போய் அடி வாங்குவீங்க. வீட்ல காலையில வாங்கியாச்சு. கல்யாண நாள் அடி வாங்கிட்டு தான் வரணும். கல்யாண நாள் அடி வாங்கியாச்சு காலையில. பேட்டிங் லவ்லி பேட்டிங் அழகுடா அருமை. இந்த மாடு அழகா சுத்தி அதுல இல்ல 10ஆம ஷேர் மார்க்கெட்லயே அடி வாங்கியாச்சு. அடி அடியா அடியா ஃபுல்லா டவுனா 150 பாயிண்ட் நிஃப்டி டவுன் 1000 பாயிண்ட் சென்செக்ஸ் டவுன் 10 லட்சத்துக்கு இருக்குது. இல்ல அவங்க எல்லாம் எல்லாம் பத்தி நீ பண்ணனும் பாத்தா நாளைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பாரு. நாளைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இன்னும் மோசமா இருக்கும். பேட்டிங் ப்ரோ பேட்டிங் ஜுவல்லா 4 சென்சிபிள் கிரிக்கெட் ப்ரோ. 41 ஐயோ 166 ஸ்ட்ரைக் 36க்கு 41 ஈஸியா வந்துருச்சு பாரு கேம். ஓவர் 6 ரன் தானா? ஓவருக்கு 6 ரன் ஒரு ஓவர் கிளியர் பண்ணுங்க. ஒருவேளை பலிகாடோ டிஸ்ட்ரிக்ட் பொம்மையோ ஓப்பனிங் டிஸ்ட்ரிக்ட் பொம்மை தான். அவுட் ரைட் வந்து ஓப்பனி ஒன் டிஸ்ட்ரிக்ட் பொம்மை தான் எப்பவுமே. ஆட்னா லக்கு. ப்ரோ கொஞ்சம் சீக்கிரமா போங்க ப்ரோ. இருட்டுது வேற பேசுறாங்க ப்ரோ. இருட்டுது ப்ரோ. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எனக்கு அவங்களுக்கு ஓகே ஆயி போச்சு. எனக்கு அண்ணன் நீல் தாய் முடிச்சல எஜுகேஷன் போயிட்டு. எல்லா ப்ராப்ளம் உடம்புல இருக்கா அதெல்லாம் பேக் பண்ணிட்டு நேத்து அப்டேட் பண்ணேன். அது இன்னைக்கு தான் வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா இவருக்கு ஒரு ஓவர் இருக்கு. இவருக்கு 2 36 40 வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் அடிக்கும். நான் எஜுகேஷன் நீல் தாய் 166 ஏய் முகிலே பைட்ரா டிஎல்எஸ்ல முன்னாடி சீக்கிரமா இல்ல டோர்னமெண்டா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. டோர்னமெண்டா இருந்தாலும் உங்களுக்கு டிஎல்எஸ் நம்ம தான் இருக்கும். ஆமா டிஎல்எஸ்ல வந்து வராது. டிஎல்எஸ் வராது. மேட்சும் டிஎல்எஸ் வரும். சாட்டியா லவ்லி சாட்டியா அருமையா. அவர் ஓட்டாருப்பா. சூப்பர். ஆமா 3 நாளைக்கு முன்னாடி ட்ரிப்ஸ் 35 38 ஒரு ஆளா இருந்தா பாடி நான் தான் கூட இருந்தேன்.
சும்மா ஒரு half an hour ரெட்ஸ் போகும்போது வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கிட்டாரு முடியல பவுலிங் போடணும் ஒரு பால் தான் போட்டாரு அதுக்கு பிறகு வேணாம் பேடு கட்டினா முடியாது அவ்வளவுதான் அப்புறம் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சான்ட்டாப்ல இந்த பாடியை நேத்து போய் 5 ஓவர் 12 ரன் தான் கொடுத்துட்டாப்ல பரவாயில்ல ஒயிட் கொடுக்க மாட்டாங்கறாப்பா ரிட்டர்ன் பண்றாங்கல்ல பிரச்சனை கிடையாது அடுத்து வந்து என்னன்னா மைண்ட் போற உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு சரியா ஒரு 2 க்ளீன் பண்ணல 2 பேருமே பவர் ஒரு 5-6 பால் டாட் அடிச்சாலும் பிரஷர் இருக்காது ஷாட் லவ்லி ஷாட் இல்ல அங்க இருந்தாருப்பா லாஸ்ட் ஓவர் இங்க வந்துட்டாருப்பா இங்க இருந்தாரு இதுல இருந்து உட்கார்ந்திருக்காரு இங்க நின்றனா போற 15000 இந்த பேட்டா ஆட்டர் பால் யார் பால் பேட்ல ஆடுதா ஓடி ஓகே சிங்கிள் ஓகே அவர் அப்படி பேட்ஸ்மேன் போனா நீயான லெக்சர் போற தண்ணி தண்ணி விடுப்பா இந்த இருப்பா 45 இல்ல இப்ப சாரிங்க டேவிட் பாலா பேட்டிங் இல்ல பாலா ஐசேது எதுவும் பேசாத அப்படியே கொடுத்துட்டு வந்துரு என்னடா உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியும் நைஸ் ஷாட் ப்ரோ நைஸ் ஷாட்னா அண்ணா இல்லனா இங்க ஓபனிங் என்ன இப்போ இங்க ஓபனிங் கேட்டிட்டே தான் நாங்க இப்ப அங்க ஆட கூட கிடையாது ரெண்டு பேரும் வயசு கேட்ச் மிஸ் ஆட்டாங்க யாரோ பண்ணாங்க என் ஓவர்ல பண்ணாங்க வேற யாரு நல்லா பேசிட்டு இருந்த கேட்ச் புடிச்சாச்சு நினைச்சேன் நானு கேட்ச் புடிச்சாச்சு அப்படி நினைச்சிட்டு அழகா விழுந்து கையில நல்லா தான் விழுந்துச்சு கீழ அது எப்படி கால் தடுமாறுது கீழ விழுந்துருவேன் பார்த்து விழுந்துரு வேண்டாம் சரி அப்புறம் எப்படியாவது இப்படி போடி ஐயோ விழுந்துற போறா கால் தடுத்துச்சுறாங்க இருக்கு மூச்சு வாங்கிடுச்சுப்பா கேப்டனுக்கு ஆமா அப்புறம் ஓடிட்டே இருக்காங்க அவரே பாவம் ட்ரிப்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காரு பார்ட்னர்ஷிப் 38 பாலுக்கு 64 கிளம்பிடலாம் ப்ரோ 5 ஓவர் கூட பைக் அங்க விட்டு 30க்கு 35 இல்ல அவர் அப்பா ஏன்னா ரஞ்சித் நம்ம ஃபீல்டிங் பண்ணும்போது தான் சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் ரெடியா இருங்க அவரால முடியல நாள் கழிச்சு 6 நாள் பூச்சி வாங்குதா வேற வழி இல்ல பரவாயில்ல இன்னொரு 10 லட்சம் ஓடி டிப்ஸ் போடுங்க உடம்பு சரியில்லை நேரா வீட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு முடிச்சுட்டு வருவாங்க சரியா அப்புறம் ட்ரீட் ஆகவே வச்சிருவாரு கார் ஓட்டிடலாம் யார் இவர் என்கிட்ட கொடுத்துருவாப்ல ராஜா ஃபங்க்ஷன் போய் நீ தான ஓட்டுற செவலையார் சாப்பிட கூட்டு வந்து சரியாயிரம் நைட்டு அவார்டு வேணா அவர் கொடுக்கும் செவாலியர் அவார்டு கொடுக்கும் தப்பு கிடையாது அவ்வளவுதான் 6 வரட்டும் நல்லா வாங்குறாரு ஆமா அவ்வளவு நல்ல மீட்டிங் பால் கிட்டாங்கல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க போறப்போ புதுசு ஸ்விங் ஆகும் இப்ப பயங்கர அவனுக்கு அடி எனக்கு ஒரு அடி எல்லாரும் அடி பட்டு பட்டு இப்ப நம்ம போய் ஆடணும்னா அந்த பால் ஆடுவோம் அதான் நீங்க எல்லாம் அதுக்கு தான் ஓபன் இறக்குறது கீழ ஆடுறதா உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் சாடியா சேட்டா போடும் கொஞ்சம் சேட்டா வாங்க கம்பெனி இருக்கா நீங்க பேசினா பரவாயில்ல இல்ல கொலையே பண்ணணும் அது 100 ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி அடிச்சு 150 ஆறாருண்ணா இல்ல வந்த பால் பாத்தியா ஹெல்மெட் போடாம பால் அண்ணா இது ஸ்லோ பால் தான் எவ்வளவு வேகமா சுத்துனாரு
அதெல்லாம் சொல்றேன் அவுட் ஆகணும் என் பையனே சண்டா போட்டுட்டு இருக்கான் கரெக்டா அங்க இருந்து வர்றான் பையன் போறப்ப சொல்லிட்டான் இது புதுசா நமக்கு இன்னும் சின்ன வேலை தான் இன்னும் இருக்காங்க. டேவிட் இந்த வைஃபை ரேஞ்ச் இருக்குல்ல அந்த மாதிரி ரேஞ்ச் வந்தது அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவு நேரம் கணக்காக இருந்துச்சு. உடஞ்சிருக்குடா. ஓடுறாரு பாரு. நைஸ் ஃபீல்டிங் நைஸ் ஃபீல்டிங். தண்ணி தண்ணியா தண்ணி 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 மோதுங்க. வெளிய எல்லாம் வர கூடாது அவரு. தண்ணி ஆட சொல்ல ஃபுல்லா. ஆட சொல்லியா? முடியல பாரு. இல்ல ஹிட்டிங் போ சொல்லி. ஷாட்டியா லவ்லி ஷாட்டியா. இன்னோ அந்த பேக்டா. என்ன ஏதா பழம் ஏதா வச்சிருக்கியா? இல்ல பிஸ்கட் இல்ல ஏன்டா க்ளோ அண்ணா பேக்ல ஏத்தியா வேற க்ளோ வச்சிக்கறா 25 26 தான் கௌசிக்கு உண்ணி அடி 25 26 தான் டேய் அடி முடிச்சிட்டாங்க ஹெல்மெட் தூக்கி வச்சிடு ஷாட்டியா வந்து ஹிட்டிங்கா போனா அட்டு போடு வெளுன்னு விழுகுற. போனா விக்கெட் ஆகுற அதுக்கு தான ஆடணும். அவன் பார்த்துட்டான். இல்ல தேவதான் 2 ஹிட்டர் இருக்காங்க. 2 ஹிட்டர் இருக்காங்க. அப்புறம் அவன்கிட்ட போயிட்டு நீ ஸ்லோ 2 ஹிட்டரா ஆல்வின் தண்ணி ஏக்கற பாரு டிராகன் போறா டபுள் மேரா அதே மாதிரி டைபாடு சிந்தாடு இது நீதானே அது நாதி டேய் ஐ வைடா நானே ராஜ்யத்து போய் தான் பால் இருக்கேன். எம்எஸ் மார்டினஸ் பால் நீங்க 24 25 கௌசிக்கு ரெடி ராணி அவன் ஹிட்டிங் தான் போறான். வந்து கேப்பா எத்தனை ரன் ஒரு ரன் சொல்றேன்னு சிரிப்பா அடிப்பான். என்ன மேட்ச் டேய் அனுப்பிடு ஏன் வர மாட்டேன் சொல்லி கேம்னாத்த வெயிட் பண்றான் பாரு கிரிக்கெட் யாரு லாலு நோ பால் யூஸ் பண்ணிக்க 24 தான் பிட்ச் அவுட் சைட். ஒரு யார் போடுறா? 24 அதனால முடியல அதனால தான் அவர் எல்லாம் போறாரு தண்ணி பிடிக்கிறியா இருக்கா நிக்கி மட்டுமே பேங்க் 1900 பாயிண்ட் 1100 பாயிண்ட். இல்ல ஓவர் த்ரோ போவாது ஆனந்தன் நீங்க புஷ் பண்ணுங்க. ரன்னிங் ப்ரோ கீழே ஆனந்த் மேல தூக்க பெருசா crucial innings அவர் இன்னிங்ஸ் கீழ தான் ஆடுறாரு. எப்பவுமே இப்பதான் அப்படிதான் ஆடுவாரு. ஒரு இன்னிங்ஸ் தான் crucial. இல்ல எங்க போய் நான் இது வரைக்கும் ஆடி பாத்துருக்கேன். ஒரு 4 வருஷம் இருப்பாப்ல மேட்ச் ஏதாவது ஒரு மேட்ச் ரெண்டு பேரும் மேல தூக்காதுங்க. பேட்டிங் டூனா வந்து அந்த பாடி ஏய் குட் கால் பாய். Nice batting. அத சொல்லாத டேவிட், அத சொல்லாத, பிரஷர் ஆகும். அத சொல்லாத, அவங்க கேட்டுறாரு அவரு. அத சொல்லாத, பால் சொல்லாத, ரன்ன மட்டும் சொல்லு. அவர் கேட்டுக்கிட்டோம், நீ அது பிரஷர் ஆயிரும். நல்லா போயிடுச்சு. பிரஷர்லாம் இல்லடா. பிரஷர் இல்ல. இல்ல அவர் அப்படியே கேட்டாரு. 16 20 பால் இல்ல நான் வெயிரனா ஓடுங்க.
ஏன் ப்ரோ இங்கதான் அசிங்கப்படுத்தினீங்க அங்கேயும் போய் ஒரு பால் இருக்குண்ணா வரலாம் ஓட முடியல காலுக்கு அடிக்க முடியும் 49 ஒரு 49 புஷ் 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 நான் 50 நான் பேட் அப் நான் 50 நீங்களா ப்ரோ பேட்டை தூக்குங்க மறுக்கா தூக்குங்க பேட்டிங் வெல் ப்ளே ப்ரோ வெல் ப்ளே 50 பாஸ் ஸ்ட்ரைக் ரேட் மேட்ச் முடிஞ்ச பிறகு அவரா பேசுவாரு நான் வாங்கி கட்டிக்கணும் வாய் வச்சு அடுத்த மேட்ச் நம்ம போறோம் அடிபட்டு வந்தா இல்ல எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒருவேளை நம்ம சென்சிபிள் கிரிக்கெட் கேப்டன் வெல் ப்ளே கேப்டன் நைஸ் பேட்டிங் ரன் ஓடிட்டே இருந்தா மேட்ச் மாறுதா இல்லையா வாங்கிடா பாய் இல்ல 4 கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா உட்காருங்க கால் விஷயம் 11 கால் விஷயம் 4 போயிடும் 7 பால் எக்ஸ்ட்ரா இருக்கு நமக்கு 6 பால் ஆடுனா போதும் எவ்வளவு அண்ணா 36 நான் எவ்வளவு அடிச்சா கேப்டன் உங்க ஸ்கோர்லாம் 150 ஸ்ட்ரைக் ரேட் ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆஹா ஸ்ட்ரைக் ரேட் எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நான் சொன்னேன் இவங்க 2 பேர் தான் சூப்பரா பண்ணுவாங்க 17 பாலுக்கு 10 ரன் ஓவரா இருக்கு தண்ணி சாப்பிடுறோம் எங்கள் சவாய் அட்மிட் வெல்ரா கௌஷி நைஸ்ரா கௌஷி சூப்பர் நீ போய் தூங்க முடியும் அந்த கிரேஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்போ வந்து நியூ பால் வந்து தலைக்கு வருது நல்லா பவுன்ஸ் ஏறிச்சு சிங்காவும் அதை ஹேண்டில் பண்ண சரி அவுட் ஆயிர கூடாது நீங்க போட்டு வந்துட்டு இருக்கறான் ஓகேவா அவர் ஓகேப்பா பவுலர் ஓகேவான்னு கேளு அதுதான் பவுலர் தான் கேக்குறேன் பவுலர் தான் இருக்காரு அவர் ஸ்டிக்கு பின்னாடி வந்து ஏன் சார் அங்க சொல்ல மாட்டீங்க அந்த ஆஃப் சைடு சமய ஆஃப் சைடு இங்க வந்துச்சு ஆஹா 4 வாங்கி பவுண்டரி பேட்டிங் நைஸ் பேட்டிங்டா நாலு ஷாட் அடிச்சாரு ஆமா 4 கேட்ச் ஷாட் ஒரு ஃபீல்ட் கூட இல்லங்க 6-4 இல்ல 4 ஷாட்ல ஒரு முடிச்சிட்டு வா கௌஷி 5 ரன் முடிச்சிட்டு வாங்க அவன் தான் வேகமா அடிக்கவே போகலையே சிங்கிள் வந்துட்டானே கரெக்ட்டா அவுட்னா அவன் கத்துற வேகமா வேற மாதிரி 5 ரன் தான் வேணும் ஒரே அதெல்லாம் கேம் ஆட்டம் அவரு ஆடி அவங்களே ஒரு ஓவர் வைடு போட்டுருவாங்க ஆஹா கை எடுத்துட்டாரு அவர் சுத்துறது பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கு அவர் ஷாட் 4 ரன் ஆனந்தன் 4 ரன்
எங்க இருந்த மேட்ச் எங்க எடுத்துட்டு என்ன சொன்னா வந்துகிட்டே இருக்க சொல்றேன்ல ஈஸியா இருக்கு நல்ல மேட்ச் மட்டும் என்னைக்குமே சான்ஸே கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் விடவே மாட்டாங்க. அடி ஹேம்நாத்துக்கு ஜெயிலாக அடி ஏனோதா ஒரு ரன் அடிச்சா ஹேம்நாத்தா எங்க அடிக்கவே இல்ல ஒரு ரன் அடிச்சா ஜெயில டக்கு எங்க இருக்கான் அந்த பையன்? இவன உண்டு இன்னைக்கு நைட்டு அவன் தான் தீனி இன்னைக்கு. இன்னைக்கு நைட் இல்ல இப்ப அவன் தான் இருக்கு கார்னர்ல இருக்கு கடை இல்ல நம்ம அந்த போய் நல்ல வேளை வந்தத கொஞ்சம் கீப்பிங் ஆது பண்ணி விட்டாரு. பண்ணி விட்டேன் ஷாட் ப்ரோ ஏங்க ஷாட்ங்க வெல் டேக் வெல் டேக் ப்ரோ. பேட்டிங் ப்ரோ டேய் பேட் கோகுல பேட் எதுக்கு ஷூ கழட்டுறீங்க? கட்டுங்க இது தப்புங்க, ரொம்ப தப்புங்க. கொஞ்ச நேரம் கத்தி கத்தி நீங்க தான் பாக்கணும் இத. நீ மறந்து மேட்ச் போங்க. ஐஸ் கட்டுங்க வேலை என்ன ஏய் பொறுமையா வாங்க பொறுமையா. டேய் உள்ள பொறுமையா போடா. அவன் பைத்தியங்க அவன் பைத்தியங்க அவன். போனது சுத்துவாங்க. வினோத் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாடா ப்ளீஸ் டா. டேய் அடுத்த ஊர் போறோம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாடா. கீப்பிங் ஆட் பண்ணு. கேப்டன் இருக்காங்க. ஒரு முறை அடிப்பாங்க. வெல்ல அது வரைக்கும் பாருங்க. அது இல்ல பாருங்க. அது இருக்கு பாருங்க மச்சான். ஸ்டார்ட் பண்ணுங்க கோகுலே. கிளியர் பண்ண போயிட்டாங்கல. வேண்டவே வேண்டாம். புஸ்டர் நல்ல ஷாட் தான். வெல் ப்ளே ஆனந்தன் வெல் ப்ளே ஆனந்தன் பேட்டிங் ப்ரோ. ஓகே வெல் ப்ளே பேட்டிங். சரியான ஏறுங்க வெல் ப்ளே ஆனந்தன் கொஞ்சம் ரெஸ்ட் லாஸ்ட்ல பேசிடலாம். அப்ப பேட்டிங் ப்ரோ. அந்த ரொட்டேஷன் பாத்தீங்களா? ஏன் நடுவுல நான் டயர்ட் தான். அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த வேத்துல ஏதாவது ஒரு டிக்கெட் 6 தான் போய் நினைக்கிறேன். மூணு பால் இருக்கு. சுமார் 3 பால் இருக்கு. இப்போ ஓடுன அதிகமாக ஓடுன என்ன தெரியுமா? நைட் வாமிட் ஆயிடும். வாமிட் ஆச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் பேசாம சொல்றேன் ஒரு 5 நிமிஷம் பேசாம இருங்க. அதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா விடுவேன். அது அழகா வந்துச்சு ஆனந்தன். அவரு தான் எடுத்தார், வேற யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா. அவனுக்கு கிடைச்சதுன்னா பால் எடுக்க முடியாது, வெளில போயிடும். ஆல்வின் க்ளவுஸ் போடணும். ஒரே ரன் தான். கட்டிங் வாங்கி கொடுங்கப்பா. ஆனா இந்த கிரவுண்ட்ல இப்படிதாங்க அந்த மேட்ச் அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மேட்ச் கடைசியில ஒரு பால் அடிச்சான். நைஸ் பேட்டிங் ப்ரோ. சூப்பர் பேட்டிங். ஆல்வின் நேரா அவசரம் சரியான கேம். ஒரு கேட்ச். உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் அந்த கேட்ச விட மாட்டார் போலப்பா.